சும்மா அடுத்தவங்க எல்லாம் ஆடுறாங்களேன்னு வராது. அந்த ஓகே. பேஷன் நமக்குள்ளேயே வரணும். டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் பட் டான்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கபடி, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். எல்லாத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். ஹாபீஸும் சைடுல இருந்துட்டே இருக்கும். ஆமா. இது டான்ஸ்ன்றதே நான் இருந்ததே கோடம்பாக்கம் அப்படின்னு தான் சொல்லவே வேணாம். எல்லாரும் மூவி ஷூட்டிங் போறவங்க தான், ஆர்டிஸ்டா இருக்கவங்க, டான்சர்ஸா இருக்கவங்க, ஃபைட்டர்ஸா இருக்கவங்க, எல்லாரும் பிஸியா இருக்கும் அந்த ஏரியாவே. காலையில அவங்க ஷூட்டிங் போறாங்க, அக்கா ஷூட்டிங்ல இருந்து வராங்க. ஸோ நாங்க இருந்த அந்த லைன்லயே அக்கா வந்து ஒரு அக்கா ஷூட்டிங் போயிட்டு வருவாங்க. லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுப்பாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். லிப்ஸ்டிக் பார்த்து அந்த அக்கா இல்லாதப்ப அவங்க தங்கச்சி நாங்களும் போய் அந்த அக்கா லிப்ஸ்டிக் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறது. ஸோ டான்ஸ் அப்படின்றது அரங்கேற்றம் பண்ணணும், மஞ்சு பார்கவி மாதிரி ஆகணும், என்னென்னமோ ட்ரீம்ஸ் எல்லாம் இருந்தது. பட் சினிமாக்குள்ள வந்ததுக்கு என்ன சொல்றது, அந்த அக்காலாம் அவங்கெல்லாம் போறாங்க அப்படின்னு நினைச்சப்போ 8th ஸ்டாண்டர்ட் ஐ திங்க் நான் பண்ணிட்டு இருக்கப்போ அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்த் அப்செட் ஆயிடுச்சு. ஓகே. ஷி வாஸ் சோ சிக். அம்மா வந்து ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்க, ஹேர் ஸ்டைலிஸ்டா இருந்தாங்க. ஜெயபிரதா மேம், ஜெயசுதா ஓகே. மேம்க்கெல்லாம். ஸோ அதனால அவங்களே மூவிஸ்ல இருந்ததுனால அதனால எனக்கு எந்த ஒரு ஃபேவரும் நடக்கல. பட் அம்மா வந்து உடம்பு சரியில்லாம ஆனப்போ அப்பவே எங்க அம்மா அப்பா 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ சினிமால தான் இருந்திருக்கு. அப்பா வந்து சினிமால கிடையாது, அம்மா மட்டும் இருந்தாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், அம்மாவுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா நான் ரொம்ப குட் கேர்ள், அதனால எனக்கு அம்மா வந்து ரெஸ்ட் எடுக்கணும். ஷி கேன் நாட் போய் வேலை செஞ்சது கஷ்டம். ஏன்னா ஸ்பைன்ல சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதனால அம்மா வந்து கொஞ்சம் பெட் ரெஸ்ட் வேணும் அப்படின்றப்போ, ஆம்பளை பையனா இருந்தாலும் பொம்பளை பொண்ணா இருந்தாலும் நான் தான் எல்டர். ஸோ ஐ செட் நோ, ஐ வில் ஸ்டார்ட் ஒர்க்மா. நீ இப்போ என்ன பண்ணுவ அப்படின்னாங்க. இல்லை நான் பண்ணுறேன், அந்த அக்கா பண்ணுறாங்க, இந்த அக்கா பண்ணுறாங்களே, என்ன டான்ஸில் சேர்த்து விடுங்கன்னு. ஸோ அந்த மூவிக்குள்ளே வரணும்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஷோபி பவுல்ராஜ் இருக்காங்களா இன்னைக்கு ஆமா. டான்ஸ் மாஸ்டர், அந்த பவுல்ராஜ் அவர் தான் எங்க குரு, ஓ. ஷோபியோட அப்பா. ஸோ அவங்க கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த ஐஎஸ்ஐ முத்திரை குத்துன மாதிரி பவுல்ராஜ் ஸ்டூடெண்ட்ஸா கண்ணை மூடிட்டு காட்டு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பவுல்ராஜ் மாஸ்டர் கிளாஸ்னா பெருசா ஒன்றும் நம்மளை இரிட்டேட் பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பவுல்ராஜ் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸா நம்பி எடுத்துக்கலாம், அந்த பசங்க எல்லாம் வெல் ட்ரெயின்டு டான்சர்ஸா இருப்பாங்க அப்படின்னு.